most league match. UP Warriors versus Gujarat. அதுல குஜராத் சுத்தலான வெற்றிங்க. 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஒரு ஒருத்தனா பவுன்ஸ்ல நிறைய நோபல்ஸ் போட்டாங்க. யாரு யூபி வாரியர்ஸ் பவுன்ஸ்ல நிறைய நோபல்ஸ் போட்டாங்க. ஆனா பவுன்ஸ்ல நிறைய நோபல்ஸ் போட்டுருந்தா கூட அந்த நோபால்ஸ்ல ரன் அடிக்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. அந்த நோபால்ஸ் ரன் அடிச்சிருந்தா கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஒரு 7 ஓவர் மேட்ச் முடிஞ்சிச்சுல, அந்த மேட்ச் ஒரு 6 ஓவர்லயும் முடிச்சுக்கும். பெங்களூர் எப்படி முடிச்சாங்க இந்த மேட்ச்? பெங்களூர் போன மும்பை கூட இல்ல, மும்பைக்கு போன மேட்ச் விளையாண்டாங்களே யூபி வாரியர்ஸ், யூபி கூட விளையாண்டாங்க. அந்த மேட்ச் மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த மேட்ச் மாதிரி முடியணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி முடியணும்னு ஆசைப்பட்டேன். நான் முடியல. அந்த ஃபென்டாஸ்டிக்கான வின்னு, செம்மையான வின்னு. இந்த 4 டீம் தான். ஃபர்ஸ்ட் பெங்களூரு, செகண்ட் மும்பை, தேர்டு யூபி வாரியர்ஸ், ஃபோர்த்து குஜராத். 4 புள்ளிகள் பெற்று 4 புள்ளிகள் பெற்று இது பண்ணாங்க. குஜராத்தோட டெல்லி இருக்கும், ஆனா வரல. அப்படியே குஜராத் ஜெயிச்சிட்டாங்க செம்மையா. யூபி வாரியர்ஸும் கடுமையா முயற்சி பண்ணாங்க. பவர்பிளேலயும் 3 விக்கெட் விட்டாங்க, எழுந்தாங்க. பவர்பிளேலயும் 3 விக்கெட்டை எடுத்துட்டாங்க. ஆனா அவங்களால கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் யாருமே அவங்க டீம்ல 50 அடிக்கல. ஆனா குஜராத் டீம்லயே ஒருத்தர் 50 அடிச்சாரு, ஒருத்தங்க 50 அடிச்சாங்க. குஜராத் டீம்ல ஒருத்தங்க 50 அடிச்சாங்க. தவிர யாருமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல, சின்ன கேமே பண்ணாங்க. ஆனா யூபி வாரியர்ஸ் டீம்ல எல்லாருமே சின்ன கேமே தான் பண்ணாங்க, தவிர யாருமே பெருசா கான்ட்ரிபியூஷன் பண்ணல. அதனாலதான் இந்த மேட்ச் தோத்துக்காங்க. 135 என்கிற டார்கெட் டெல்லியே யூபி வாரியர்ஸ் கூட இந்த மாதிரி சின்ன டார்கெட்டை சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஜெயிச்சிடலாம் யூபி வாரியர்ஸ். ஆனா விட்டாங்க அந்த ஒரு பிரமண வாய்ப்பு. நோ பால்ஸ் நிறைய போட்டு இருந்தாங்க. அது போடாம இருந்தா இன்னும் கொஞ்சம் மேட்ச் லேட்டாக முடிஞ்சுக்கும். இன்னும் கொஞ்சம் நோ பால்ஸ் நிறைய போட்டாங்க. நோ பால்ஸ் போடாம இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச். திரும்ப அதுதான் வருது. செம்மையான ஒரு நாள், தேவையான ஒரு வின்னு. குஜராத்துக்கு தெரியும் இந்த வின்னு எவ்வளவு முக்கியம்னு. அதான் குஜராத் இந்த வின் எவ்வளவு முக்கியம்னு குஜராத்துக்கு தெரியும். அதான் குஜராத் தீரடியா பண்ணாங்க வெற்றிய அதிரடியா பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்லோவா இருந்தாலும் பினிஷிங் அதிரடியா இருந்துச்சு குஜராத் கிட்ட. பெங்களூர் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பினிஷிங் செம்ம இருந்துச்சு. குஜராத்
2ல விளையாடணும். எலிமினேஷன் 2ல யூபியோ எலிமினேஷன் எலிமினேஷன் விளையாடணும். எலிமினேஷன் 1 எலிமினேஷன் 1ல விளையாடணும். யூபி வந்து எலிமினேஷன் 1ல விளையாடணும். இப்போ பிளே ஆஃப் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறவங்க ஃபைனலுக்கு போயிருவாங்க. செகண்ட் மேட்ச் எலிமினேஷன் 1 அதுல ஜெயிக்கிறவங்க அதுல மும்பையும் யூபியும் ஓடுவாங்கன்னு. மும்பை இல்லைன்னா பெங்களூரும் யூபியும் ஓடுவாங்க. மும்பையும் யூபியும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பெங்களூரும் யூபியும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வேணாம நடக்கலாம். ஆனால் வந்து எலிமினேஷன் 2ல குஜராத் கூட விளையாடணும். எலிமினேஷன் 2ல குஜராத் இருப்பாங்க. இப்படிக்கு எலிமினேஷன் 1ல இருக்க மாட்டாங்க. குஜராத் எலிமினேஷன் 1ல ஃபர்ஸ்ட் 2 டீம்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 3 டீம்ல ஒரு டீம் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் 2 டீம்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் யார் தூக்குறாங்களோ அவங்க வந்து எலிமினேஷன் 1க்கு விளையாடி இது வந்துவாங்க. எலிமினேஷன் 2 கொண்டு வாங்க. எலிமினேஷன் 2 வந்து அதுலயும் ஜெயிச்சாதான் அவங்களுக்கு ஃபைனல்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஃபைனல்ஸ் கிடைக்காது. இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விளையாடலாம். 2 செமிஃபைனல் அதில் ஜெயிச்சவங்க ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அதில் இந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். மும்பை வர்சஸ் பெங்களூர், யூபி வர்சஸ் குஜராத் அந்த மாதிரி விளையாண்டுக்கலாம் செமிஃபைனல் மேட்ச். ஆனால் வந்து இப்போ நடக்கிற மேட்ச் இப்போ வந்து லீக் மேட்சஸ்லாம் கொஞ்சம் அனர்ப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ முக்கியமான மேட்சஸ் இந்த மேட்ச் எதுல ஜெயிச்ச ட்ராஃபி கிடைக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சா இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு எல்லா டீமுமே 4 டீமுமே ஆசைப்படுவாங்க. இந்த பிளே ஆஃப் மேட்சஸ் எப்படி ஜெயிக்கணும்னு. ஆனா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்னு யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும். செம்மையான ஒரு நாக்கு விளையாண்டாங்க குஜராத். அது விட ஒரு பெரிய நாக்கு விளையாண்டாங்க. இந்த இனி வர மேட்ச்ல வாழ்வா பத்தி இப்போ லீக் மேட்ச் நடந்துச்சு. கொஞ்சம் சான்ஸ் இருந்தது. ரொம்ப சான்ஸ் இல்லைன்னாலும் கொஞ்சம் சான்ஸ் இருந்தது. ஓரளவுக்கு ஒரு 50% சான்ஸ் இருந்தது. ஆனா இப்போ நீங்க வந்து இத மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சான்ஸே கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு சான்ஸே கிடையாது மாதிரிதான். இந்த வருஷம் உங்களுக்கு சான்ஸே கிடையாது மாதிரிதான் மேட்சஸ் இருக்கும். இனி வர மேட்சஸ்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமான மேட்சஸ் இருக்கப்போது சும்மா பிச்சு உதவுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பார்க்கலாம் பிளே ஆஃப் மேட்ச் யாருன்னு. இது பீதி தான் குஜராத் ஜெயிச்சாங்க. போராளி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியும்.